எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது பனானா ஸ்டூவோட ரெசிபி தான். பழுத்த நேந்திரப்பழம், தேங்காய் பால், நெய் எல்லாம் சேர்த்து செய்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ஒரு ஸ்டூ வந்துட்டு புட்டு கூடையும் அப்பம் கூடையும் தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு பெரிய சைஸ் நேந்திரப்பழம் எடுத்துருக்கு. நேந்திரப்பழம் நல்லா பழுத்து இனிப்பாக இருக்கிற நேந்திரப்பழம் எடுத்துக்கோங்க. 2 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூ செய்யறது. தோல் எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் தேங்காய் எண்ணெயிலும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாதி தேங்காய் எண்ணெய் பாதி நெய் சேர்த்தும் செய்யலாம், நெய் தனியே சேர்த்தும் செய்யலாம், தேங்காய் எண்ணெய் தனியை சேர்த்தும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு நெய்க்குள்ளே சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அதோட அந்த மசாலா ஸ்மெல் வந்து அந்த நெய்யில் கலர்ற வரைக்கும் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா பவுடர் சேர்க்கக்கூடாது. லைட்டாக இருக்கிற ஒரு மசாலா ஸ்மெல்லு மணந்தான் வேணும். அதனால இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோட பாதி இல்லாருந்து ஒரு சின்ன வெங்காயம் அது வந்து நைஸாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது தான் எனக்கு வந்து கரெக்டாக டேஸ்ட்டு தோணி இருக்குது. சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது அது வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கிற மாதிரி தோணி இருக்குது. அப்படி இதுதான் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதக்கி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நேந்திரப்பழம் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுட்டு தான் இது எல்லாமே செய்யணும். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு இதில் ஆவி ஏறி இந்த பழம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேகணுன்ட்டுலாம் சாஃப்ட் ஆனால் போதும். இந்த ஸ்டூ செய்யறதுக்கு நேந்திரப்பழம் தான் எடுக்கணும். வேறு எந்த பழம் எடுத்தாலும் இந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதில்ல. வேகும்போது நேந்திரப்பழம் நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்ட் ஆகும். வேறு எந்த பழம் எடுத்தாலும் வெந்ததுக்கப்புறம் மேஷ் ஆகி தண்ணி மாதிரி ஆகி போயிடும். நேந்திரப்பழம் வந்து நல்ல பஞ்சு மாதிரி நிற்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஆவி ஏறி இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. இந்த டைமில் இதில் 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கு. 2ஆம் பால் தான் ஊற்றிருக்கு. கூடவே ஒரு 4-5 காரமாக இருக்கிற பச்சை மிளகாயும் இதில் நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுக்கோங்க. இனி இது நல்லா வேகணும். நேந்திரப்பழம் நல்லா வேகிற வரைக்கும் மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மூடி வைக்க வேண்டியதில்லை. நம்ம இப்போ தேங்காய் பால் ஊற்றி வேக வைக்கும்போது மூடி வைக்காமல் இடையில இதே மாதிரி கலக்கி விட்டு வேக வச்சு எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். தீ ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. அதிகமாக வச்சிருச்சு அப்படின்னா தேங்காய் பால் வற்றி போயிடும். நம்ம நேந்திரப்பழம் வந்து வேகாமையும் இருக்கும். நேந்திரப்பழம் நல்லா வெந்து இந்த தேங்காய் பால் கூடி கொஞ்சம் மேஷ் ஆகி நல்லா சேரணும். அப்போ தான் இந்த கறிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தான் சேர்த்துருக்கு. இந்த ஒரு ஸ்டூ பனானா ஸ்டூ வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிற ஒரு ஸ்டூ தான். நம்ம இப்போ பழம் எல்லாம் பிசைஞ்சு புட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதோட இன்னும் டேஸ்டியாக இருக்கிற ஒரு சைட் டிஷ் தான் இந்த பனானா ஸ்டூ. அதனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ ரொம்ப கம்மி பண்ணி வச்சதுக்கப்புறம் பனானா நேந்திரப்பழம் வந்து நல்லா வெந்து கொஞ்சம் திக்காய் வந்ததுக்கப்புறம் 1ஆம் பால் ஊற்றிருக்கு. 3/4 கப் அளவுக்கு ஊற்றிருக்கு. நீங்கள் 1/2 கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி லோ ஃப்ளேமில் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. கொதிக்கக்கூடாது. தீ ஆஃப் பண்ணி இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஸ்டூ வந்து திக்காய் கிடச்சிது. புட்டு, ஆப்பம், இடியப்பம் இது 3 கூடியும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இந்த ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.